நிச்சயமாக பானு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூடுமோ என்ற அச்சம் தற்போது பரவி வருகிறது. இதில் சர்வதேச அளவில் ராணுவ பலம், அணு ஆயுத பலம் என இந்தியா பலம் வாய்ந்த வல்லரசாக திகழ்கிறது. பாகிஸ்தானுக்கும் பெரிய பலம் உண்டு. ஆனால் தற்போது ஒரு ஒப்பீட்டு அளவிலே இரு நாடுகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தற்போது பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் பார்க்கும்போது அந்த நீயா நானா போட்டியிலே ராணுவ பலம் ஒரு ஒப்பீடு பார்க்கும்போது மொத்தமா மக்கள் தொகையை பார்ப்போம். முதலில் மக்கள் தொகையில் இந்தியாவை பொறுத்த மட்டிலே 140 கோடியே 91,28,296 பேர் இருக்கிறோம். அதே போன்று பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை என்று பார்த்தால் 25 கோடியே 23,63,571 தான் இருக்கிறது. இதில் வேறுபாடு என்று பார்த்தாலே கிட்டத்தட்ட 100 கோடியே 110 கோடி வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது. அதே போன்று ராணுவத்தினர் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ராணுவத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஆக்டிவான ராணுவ வீரர்கள் என்று பார்த்தால் 14,55,550 பேர் இருக்கிறோம். பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே 6,54,000 பேர் தான். அதாவது இந்தியா அவர்களை போல 2.25 மடங்கு அதிகமாக வித்தியாசம் மட்டும் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர், 8,01,550 பேர் இந்தியாவிலே கூடுதலாக இருக்கிறார்கள். இந்தியாவுடைய ராணுவ பலம், ராணுவத்தின் எண்ணிக்கை என்று பார்த்தால் உலக அளவிலேயே 2வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இந்திய ராணுவம் இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நீங்கள் அடுத்த கார்டனை பார்க்கும்பொழுது துணை ராணுவத்தினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ரிசர்வில் உள்ள வீரர்கள் என்று பார்த்தால் ரிசர்வில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதாவது இவர்கள் உடனடியாக ராணுவத்தில் வர வேண்டும், போரிட வர வேண்டும் என்று அழைத்தால் உடனே வரக்கூடிய வீரர்களாக இருப்போம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 11,55,000 பேர் இருக்கிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே 5,50,000 பேர் தான் இருக்கிறார்கள். இதுவும் கிட்டத்தட்ட 6,05,000 பேர் அதிகமாக இந்தியாவில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் அல்ல, ராணுவத்திற்காக வேண்டுமென உடனடியாக வந்து போராடக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் இருப்பவர்கள். முன்னாள் ராணுவர்களாக இருக்கலாம் அல்லது ராணுவத்தில் சேர ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கலாம். எனவே உடனடியாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் துணை ராணுவ படையினர், பேரா மிலிட்டரி போர்சஸ் என்று கூறுவார்கள். சிஆர்பிஎஃப், சிஏஎஸ், பிஎஸ்எஃப் என்ற பல, இந்தோ டிபோட்டியன் படை என பல படைகள் இருக்கின்றன. இவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் 25,27,000 பேர். இது பாகிஸ்தானை பார்க்கும்போது வெறும் 5 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்தியாவிலே கூடுதலாக துணை ராணுவ படையினர் இருக்கிறார்கள். இது உலக அளவில் இதிலும் துணை ராணுவ படையிலும் இந்தியா 2வது இடத்திலே இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நாம் விமானப்படையின் பலம் எப்படி இருக்கிறது, இந்தியாவிலே விமானப்படை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவிலே மொத்தமாக 2,229 ராணுவ படைக்கு தேவையான விமானப்படைக்கு தேவையான விமானங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானை பார்த்தால் வெறும் 1,399. இதிலும் 830 விமானங்கள் இந்தியா கூடுதலாக வைத்துள்ளது. உலக அளவில் இந்தியாவுடைய ரேங்க் என்று பார்த்தால் விமானப்படையிலே 4வது இடத்தில் இருக்கிறோம். பாகிஸ்தானுடைய ரேங்க் என்று பார்த்தால் 7வது இடத்திலே இருக்கிறோம். எனவே இதுவே உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. அதே போன்று போர் விமானங்கள் பல வகைகள் இருக்கின்றன. அதில் ஃபைட்டர் ஏர்கிராப்ட் என்று பார்த்தால் 513 விமானங்கள், போர் விமானங்கள் நம்மிடையே இருக்கின்றன. அதே போன்று பாகிஸ்தானிலே 328. இதிலும் வித்தியாசம் 185 விமானங்கள் கூடுதலாக இந்தியாவில் இருக்கிறது. இந்தியா உலக அளவிலே 4வது இடத்தில் இருக்கிறது, பாகிஸ்தான் 6வது இடத்திலே இருக்கிறது. அதே போன்று நேரடி தாக்குதல் விமானங்களிலே நேரடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள், தாக்குதலுக்கு மட்டுமே டெடிகேட்டட் அட்டாக் என்று கூறுவார்கள். இது 130 விமானங்கள் இந்தியாவில் இருக்கிறது. பாகிஸ்தானிலே 90 விமானங்கள் இருக்கின்றன. அதே போன்று ராணுவ போக்குவரத்து விமானங்கள் என்று பார்த்தால் இந்தியாவிலே 270. இந்த போக்குவரத்து விமானங்கள் சரக்கில் எடுத்து செல்வது, வீரர்களை ஏற்றி செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விமானங்கள். இதிலே இந்தியா உலக அளவில் 4வது இடத்திலே இருக்கிறது. 270 விமானங்களை வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் வெறும் 64 தான் வைத்திருக்கிறது. இந்த விமானங்களை தளவாடங்கள் எடுத்து செல்வதற்கும் பயன்படுத்துவோம். சில சமயங்களில் பீரங்கிகளை கூட இதில், கவச வாகனங்கள் எல்லாம் இதில் எடுத்து செல்வார்கள். எனவே 270 இருக்கிறது. மிகப்பெரிய விமான ராணுவ போக்குவரத்து விமானங்களை இந்தியா வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அடுத்ததாக சாப்பர்ஸ், அதாவது போர் ஹெலிகாப்டர்கள் என்று அழைக்கிறோம். அந்த ஹெலிகாப்டர்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் 899 ஹெலிகாப்டர்களை வைத்திருக்கிறோம். உலக அளவிலே இந்தியா 4வது இடத்தில். இந்த ஹெலிகாப்டர்கள் மிக மிக முக்கியமானது.
இதிலே அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கின்றன. அதே போன்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திலே மறைந்து சென்று தாக்கக்கூடிய கொரில்லா படைக்க பயன்படுத்திய ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன. எனவே 899 ஹெலிகாப்டர்களை வைத்திருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் வெறும் 373 தான் வைத்திருக்கிறது. பாகிஸ்தானை விட இந்தியா கிட்டத்தட்ட 526 ஹெலிகாப்டர்களை அதிகம் வைத்திருக்கிறது. எனவே போர் முனைகளில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடியதாக, குறைந்த அளவிலே சென்று தாக்கக்கூடியதாக, குறைந்த உயரத்திலே பறந்து சென்று தாக்கக்கூடிய பல அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸை இந்தியா வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதில் இந்தியாவின் பலம் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக தரைப்படையிலே ராணுவ டேங்குகள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால், நீங்கள் பார்க்கும்போது 4201 மொத்தமாக டேங்க் ஸ்ட்ரென்த் உலக அளவில் 5வது இடத்தை இந்தியா வைத்திருக்கிறது. 4201 டேங்குகளை வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் 2627 தான் வைத்திருக்கிறது. இதுவும் வித்தியாசம் என்று பார்த்தால், பாகிஸ்தானை விட இந்தியா 1574 ராணுவ டேங்குகளை வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஹெலிகாப்டர் கவச பீரங்கிகள், நாம் தற்போது டேங்குகளை பார்த்த நாம் அடுத்தது கவச பீரங்கிகள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்போம். கவச பீரங்கிகள் என்று பார்த்தால் மொத்தமாக 1,48,594. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்கள். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பிடும் பொழுது கவச பீரங்கி வாகனம் என்று பார்த்தால் 1,48,594 பீரங்கி வாகன கவச பீரங்கி வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் வெறும் 17,516 தான் வைத்திருக்கிறது. அதன்போல போர்க்கப்பல்கள் என்று பார்த்தால் இந்தியாவிடம் 293 போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் வெறும் 121 போர்க்கப்பல் தான் இருக்கின்றன. போர்க்கப்பல்கள் மிக மிக முக்கியமானது. அதிலே 293 வித்தியாசம் மட்டும் பாகிஸ்தானை விட இந்தியா 172 பிளீட் ஸ்ட்ரென்த் என்ற போர்க்கப்பலுடைய அணிவகுப்பிலே இந்தியா மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக கொண்டிருக்கிறது. அதே போன்று விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானிடம் 1 கூட கிடையாது. ஆனால் இந்தியாவிடம் 2 பிரத்யேகமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், அதாவது போர்க்கப்பல் இருந்த விமானங்கள், போர் விமானங்கள் பறக்கும். கிட்டத்தட்ட 15 முதல் 20 விமானங்கள், போர் விமானங்கள் அந்த கப்பலிலே இருக்கும். கப்பலிலிருந்தே போர் விமானங்கள், தரையிலிருந்து பறக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடலிலிருந்தே பறந்து சென்று தாக்கக்கூடிய 2 சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா வைத்திருக்கிறது. இது மிக மிக முக்கியமானது. அதே போன்று நீர்மூழ்கி கப்பல்கள் என்று பார்த்தால் இந்தியாவிடம் 18 நீர்மூழ்கிகள் இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் 8 தான் இருக்கின்றன. இதிலே 2 நீர்மூழ்கி கப்பல்கள் அணு ஆயுதங்கள் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய சக்தியும் இந்தியாவிடம் இருக்கிறது. 18 நீர்மூழ்கி கப்பல்கள் வைத்திருக்கிறது இந்தியா. அதே போன்று சப்மரைன் என்று பார்த்தால் அடுத்த கார்டை நீங்கள் பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பலை போன்று நீங்கள் டெஸ்ட்ராயர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நீர்மூழ்கிகளை அழிக்கக்கூடிய கப்பல் 13 இந்தியாவிடம் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 1 கூட இல்லை. எனவே இந்த ராணுவ பல ஒப்பீடிலே இந்தியா மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்தியாவிடம் என்னென்ன வகையான ஏவுகணைகள் இருக்கின்றன? இந்தியா நிறைய ஏவுகணைகளை ரகசியமாக வைத்திருக்கிறது. ஆனால் இந்திய ஏவுகணைகளிலே வெளிப்படையாக உலகிற்கு அறிவிக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட ஏவுகணைகள் என்னென்று பார்த்தால், தரையில் உள்ள பொருட்களை சென்று தாக்கக்கூடிய பிருத்வி ஏவுகணை, அக்னி ஏவுகணை, அக்னியில் 1, 2, 3, 4 என 4 வகையான ஏவுகணைகள், அதாவது எந்த தொலைவிற்கு ஏற்ற மாதிரி வைத்திருக்கிறார்கள். பிரம்மோஸ் ஏவுகணையும் இருக்கிறது. அதே போன்று தரையிலிருந்து வானிற்கு சென்று தாக்கக்கூடிய ஆகாஷ் மற்றும் MRSAM என்ற ஏவுகணைகள் இருக்கின்றன. அதே போன்று வானிலிருந்து தரைக்கு, மேலிருந்து கீழே சென்று தாக்கக்கூடிய ஹெலினா ஏவுகணைகள், வானிலிருந்து வானத்திற்கு, அதாவது விமானத்திலிருந்து மற்றொரு விமானத்தை தாக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ BVR ஏவுகணைகள் இருக்கின்றன. கடலில் இருந்து கடலுக்கு சென்று தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை. பிரம்மோஸ் ஏவுகணை என்பது மிகப்பெரிய ஏவுகணை. இதை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்தலாம். அதே போன்று கடலிலிருந்து வானிற்கு செல்லக்கூடிய பாரக் 8 என்ற ஏவுகணை, நீர்மூழ்கியிலிருந்து மற்ற நீர்மூழ்கிகளையோ மற்ற கப்பல்களையோ தாக்கக்கூடிய K-15 ரக ஏவுகணைகள் இருக்கின்றன. அதே போன்று ஷோல்டர் இருந்து இயக்கக்கூடிய, தோளிலிருந்து தரைப்படை வீரர்கள் இயக்கக்கூடிய FIM-92 என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஏவுகணைகளும் இந்தியாவில் இருக்கின்றன. இவை அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக வெளிச்சத்திற்கு மற்ற நாடுகள் அறிந்தவை. இவை அறியாமல் இந்தியா பல ஏவுகணைகள் ரகசியமாக வைத்திருக்கிறது. போர் போன்ற சூழல்கள் ஏற்படும் போது நிச்சயமாக அவை பயன்படுத்தப்படும். இதை தவிர்த்து அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருக்கிறது, மிக மிக முக்கியமானது. இது மட்டுமல்ல, இந்தியாவின் விமானப்படை என்பது மிகப்பெரிய விமானப்படை, உலக அளவில் 4வது இடத்திலே இருக்கிறது. எனவே இந்திய போர் விமானங்கள் எப்படி இருக்கின்ற, என்னென்ன விமானங்களை இந்தியா வைத்திருக்கிறது பாருங்கள். ரஃபேல், தேஜஸ் இந்திய தயாரிப்பு, இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவர்கள் தயாரிக்கக்கூடியதுதான் தேஜஸ்.
சுகோய் விமானங்கள். சுகோய் விமானங்கள் ரஷ்யாவுடைய தயாரிப்பு. அதே போன்று மிக் 29 இதுவும் ரஷ்யா, ஆனால் முன்பு சோவியத் யூனியன் நமக்கு வழங்கியது. ரஷ்யா ஒன்றிணைந்து இருந்த ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்தபோது வழங்கப்பட்டவை. எனவே மிக் ரக விமானங்கள் மிக் 29, மிக் 21 என பல்வேறு வகையான விமானங்கள் இதில் இருக்கின்றன. மிராஜ் 2000, மிராஜ் 2000 பிரான்ஸ் தயாரிப்பு. அதே போன்று ஜாகுவார் விமானங்கள், அதாவது செபிகாட் என்ற யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்திலிருந்து தயாரிக்கப்படுவதுதான் ஜாகுவார் விமானங்கள். இவையும் மிக அற்புதமான போர் விமானம். மிக் 21 ஏற்கனவே போல சோவியத் ரஷ்யா இருந்தபோது நமக்கு வழங்கப்பட்ட விமானங்கள். இதிலே மிக் விமானங்கள் கொஞ்சம் சற்று வயதான விமானங்கள், அந்த கால விமானங்கள். ஆனால் தற்போது 4th ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் விமானங்களாக பார்க்கப்படுகிற ரஃபேல் விமானங்களால் கண்ணில் விரல் வைத்து ஆட்டக்கூடியவை என்பார்களே, அது போன்ற விமானங்கள் எந்த இடத்திலிருந்தும் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று தாக்கக்கூடியவை. கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து ஏவுகணைகளை துல்லியமாக வெச்ச குறி தப்பாது என்பார்கள். அது போன்று மிக தெளிவாக தாக்கக்கூடிய விமானங்கள் ரஃபேல். தேஜஸ் விமானம் அதே போன்று அற்புதமான இந்தியாவின் தயாரிப்பு. இதை மல்டி ரோலாக பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற போர் விமானங்களிலே இந்தியாவின் அசைக்க முடியாத சக்தி வல்லரசு என்பதை ராணுவ பலத்திலே, அது கடற்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், இந்தியாவின் பலம் என்பது பாகிஸ்தானுடன் ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய வல்லரசு பலம் இந்தியா வைத்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானும் சளைத்தது அல்ல, அவர்களும் வைத்திருக்கிறார்கள். இந்திய அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவர்களும் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை போன்றே அணு ஆயுதங்களும் அவர்கள் அதிகம் வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ கணக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இந்தியாவை விட அதிகமாக நாங்கள் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் என்று பாகிஸ்தானும் தொடர்ந்து சொல்லி வருகிறது. எனவே போர் மூண்டால் இரு தரப்பிற்கும் சேதம் பலமாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் இருக்கும், இந்தியாவுக்கும் நிச்சயம் சேதம் இருக்கும். சேதத்தை தடுக்க முடியாது போர் மூண்டால். ஆனால் ராணுவ ஒப்பீடு என்று பார்க்கும்போது இந்தியாவின் பலம் பாகிஸ்தானை விட மிக மிக பலமாக இருக்கிறது என்பதுதான் கணக்கு விவரங்கள், புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. பானு.